இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கையில் தட்டுடன் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல். சுற்றுலாத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தனியார் படகு உரிமையாளர்கள் போராட்டம். சுற்றுலா படகு இயக்க விதித்த தடைக்கு எதிர்ப்பு. ₹22 கோடி வில்லியனூரில் நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணி முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் வாயிலில் சட்டையின்றி கையில் தட்டுடன் பிச்சை எடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையின் கீழ் கடந்த 10 முதல் 18 வருடங்களாக மிக சொற்ப ஊதியத்தில் பணிபுரியும் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தங்களுக்கு முதலமைச்சர் அறிவித்த ஊதிய உயர்வு ₹10,000 வழங்கிட வேண்டும். 5 வருடங்களாக வழங்கப்பட வேண்டிய போனஸ் தொகை ஊதிய உயர்வு வழங்க வேண்டும். மாத ஊதியம் பல மாதம் கடத்தாமல் சரியான நேரத்தில் வழங்க வேண்டும். அதேபோல கடந்த 2023ஆம் ஆண்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அனைவருக்கும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் அறிவித்தது போல அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டப்பேரவை அருகே உள்ள சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக வாயிலில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சட்டையின்றி கையில் தட்டுடன் பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். டெல்லி ஏஐ மாநாட்டில் இந்தியாவிற்கு தலைக்குனிவை ஏற்படுத்த இளைஞர் காங்கிரசாரின் செயலை திசை திருப்பும் விதமாகத்தான் மகளிர் காங்கிரஸ் வன்முறையை கையில் எடுத்துள்ளதாக புதுச்சேரி பாஜக மகளிர் அணி குற்றம் சாட்டியுள்ளது. புதுச்சேரி பாஜக மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி நிருபர்களிடம் கூறியதாவது: டெல்லியில் நடந்த மாநாட்டில் அரை நிர்வாணம் போராட்டம் நடத்திய காங்கிரஸை கண்டித்து பாஜக அகிம்சை முறையில் போராட்டம் நடத்தியது. ஆனால் காங்கிரசார் யாரும் இல்லாத நேரத்தில் கட்சி அலுவலகத்திற்கு முன்பு வந்து அராஜகமான முறையில் போராட்டம் நடத்தியதோடு பிரதமருடைய உருவ பொம்மையை எரித்துள்ளனர். இதில் முன் வரிசையில் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகளையும் அதற்கு பின் வரிசையில் தலைவர்களும் பாதுகாப்பாக வந்துள்ளனர். மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, புடவை கட்டிய பெண்கள் நாங்களே பாஜக அலுவலகத்தை ஒரு கை பார்ப்போம் என்று கூறியுள்ளார். மகளிர் காங்கிரசார் புடவைக்கு பின் ஒளிந்து வந்தவர்கள் யார் என்று தெரியும். தாங்கள் அமைதியை விரும்புகிறோம். ஆனால் நீங்கள் இந்து முஸ்லிம் பிரச்சனையை கையில் எடுத்து அரசியல் செய்ய நினைக்கிறீர்கள். எங்களுக்கு எம்மதமும் சம்மதம். வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இப்படி வன்முறையை கையில் எடுத்திருக்கிறார்கள். அதற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள். உங்களுடைய பிரதமருடைய உருவ பொம்மையை கொளுத்தி இருக்கிறீர்கள். நாட்டை பற்றிய முழு நேரமும் சிந்தனை செய்யும் அவர் எங்கே? அவர் என்ன இந்து முஸ்லிம் என்று பிரித்தா வளர்ச்சி பணிகளை மேற்கொள்கிறார். மஞ்சள் நீர் ஊற்றி தீட்டு கழித்ததாக கூறியிருக்கிறார். அப்படி இல்லை, பாஜகவினர் ரத்தம் அங்கே சிந்தியதால் அதை புனிதப்படுத்தும் விதமாகத்தான் நாங்கள் செய்தோம். இந்து முஸ்லிம் பிரிவினையை ஏற்படுத்தி ஜாதி மத அரசியலை வைத்து தான் காங்கிரஸ் தொடர்ந்து பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியும். வளர்ச்சி கூறி அவர்களால் வாக்கு சேகரிக்க முடியாது. காங்கிரஸ் தலைவி நிஷா எப்படிப்பட்டவர் என்று எல்லோருக்கும் தெரியும். 2016ஆம் ஆண்டு பிஜேபியில் சேர முன்வந்த பொழுது எனக்கு மாநில அளவில் மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். படிப்படியாகத்தான் பாஜகவில் வர முடியும் என்று கூறியதால் ஓட்டம் பிடித்த இன்றைக்கு காங்கிரஸில் இணைந்திருக்கிறார். அவர் எப்படியெல்லாம் காங்கிரஸில் சேர்ந்தார் என்று எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் அமைதியான அரசியலைத்தான் செய்ய விரும்புகிறோம். இதோடு இந்த பிரச்சனையை முடித்துக் கொள்ள நினைக்கிறோம். எங்கெல்லாம் பிரதமர் செல்கிறாரோ அங்கெல்லாம் வெற்றி ஏற்படுகிறது. ஆனால் ராகுல் காந்தி நடைப்பயணம் சென்ற இடமெல்லாம் தோற்கிறது. 1ஆம் தேதி புதுவைக்கு பிரதமர் மோடி வரவிருக்கிறார். நாங்கள் அந்த வேலையில் ஈடுபட்டு இருக்கிறோம். எங்கள் கட்சியில் இன்றைக்கு நான் மகளிர் காங்கிரஸ் தலைவி 3 ஆண்டுகள் முடிந்தும் என் பதவிக்கு வேறொருவர் வருவார். ஜனநாயக ரீதியான கட்சியில் உங்கள் பணியாற்றுகிறோம். ஏஐ மாநாட்டில் அரை நிர்வாண போராட்டம் நடத்திய காங்கிரஸ் இந்தியாவிற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியதாக அகிலேஷ் யாதவ், மாயாவதி போன்ற கூட்டணியில் இருக்கும் தலைவர்கள் கூட கூறியிருக்கிறார்கள். எல்லாம் திசை திருப்பும் விதமாகத்தான் மகளிர் காங்கிரஸ் வன்முறையை கையில் எடுத்துள்ளது. பாரம்பரிய அரசியல் குடும்பத்தில் இருந்து வந்த MP வைத்தியலிங்கம் இனி எங்கு சென்றாலும் பொருளோடு தான் செல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இதிலிருந்து யார் வன்முறையாளர்கள் என்று நன்கு தெரிகிறது என்றார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட உத்தரவாகினிபேட் வினித் நகரில் 22 கோடியே 21 லட்சம் ரூபாய் செலவில் ஒற்றை அடுக்கு வட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் கட்டுமான பணியை முதல்வர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் உத்தரவாகினிபேட் மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்களின் எதிர்வரும் 50 ஆண்டு கால குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் உத்தரவாகினிபேட் வினித் நகரில் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒற்றை
அடுக்கு வட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், நீர் உந்து நிலையம், ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் இணைப்பு வழங்குதல், சாலையை மேம்படுத்துதல் உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகளுக்கு 22 கோடியே 21 லட்சம் ரூபாய் செலவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் மேற்கொள்ளப்படவுள்ள பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா வினித் நகரில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஒற்றை அடுக்கு வட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணிக்கு பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணியினை தொடங்கி வைத்தார். இந்தியாவிலேயே முதன்முறையாக லட்சிய ஜனநாயக கட்சியில் ஏஏ பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் விடுத்துள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தை ஒரு முன்னோடியாக மாற்றும் நோக்கில் இந்தியாவின் முதல் அரசியல் கட்சியாக ஏஏ பிரிவு தொடங்குவது குறித்து அறிவிப்பதில் பெருமை கொள்கிறது லட்சிய ஜனநாயக கட்சி. இந்த ஏஐ பிரிவு நவீன தொழில்நுட்பத்தை ஜனநாயகத்தோடு இணைக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாகும். இது வெறும் அரசியல் மாற்றம் அல்ல, பொது சேவையோடு தொழில்நுட்பத்தையும் இணைத்து எதிர்காலத்திற்கு தயாராகும் முயற்சியாகும். மக்களுக்கும் தலைமைக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்து அரசியல் செயல்பாடுகளை எளிமையாகவும் வேகமாகவும் மாற்ற இது உதவும். இத்திட்டத்தின் மூலம் தரவுகள் அடிப்படையிலான நவீன ஆட்சி முறையை உருவாக்க லட்சிய ஜனநாயக கட்சி விரும்புகிறது. மக்களுடன் நெருக்கமான தொடர்பை பேணவும், அவர்களின் கருத்துக்களை கேட்டறியவும், வெளிப்படையான மற்றும் பொறுப்புள்ள நிர்வாகத்தை வழங்கவும் இது வழிவகை செய்யும். மேலும் புதிய தொழில்நுட்பங்களால் ஏற்படும் சவால்களை சரியாக கையாள இது உதவும். தொழில்நுட்பம் உலகையே மாற்றி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் வெறும் வேடிக்கை பார்க்காமல் தொழில்நுட்பத்தை முறையாகவும் நேர்மையாகவும் பயன்படுத்துவதில் முன்னிலை வகிக்க வேண்டும். புதிய கண்டுபிடிப்புகள் மக்களுக்காகவே இருக்க வேண்டும் என்பதே இக்கட்சியின் நம்பிக்கை. இது ஒரு கட்சியின் வளர்ச்சி மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சியாகும். இந்தியாவின் பிற அரசியல் கட்சிகளும் எதிர்காலத்தை முன்னிறுத்தி இத்தகைய முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று லட்சிய ஜனநாயக கட்சி கேட்டுக் கொள்கிறது. இந்த புதிய தொடக்கத்தின் மூலம் நவீன புதுச்சேரியை உருவாக்குவதில் தனது உறுதியான பங்களிப்பை இக்கட்சி மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுற்றுலா படகு இயக்கும் ஒரு சிலர் செய்யும் தவறால் ஒட்டுமொத்தமாக சுற்றுலா படகுகளை இயக்க தடை விதிக்கும் சுற்றுலாத்துறை அதிகாரிகளை கண்டித்து சுற்றுலா அலுவலகத்தை முற்றுகையிட்டு மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுற்றுலா படகுகளை அனுமதி பெற்று இயக்கி வருகின்றனர். அனுமதி பெற்று படகுகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் ஒரு சிலர் அனுமதி பெறாமல் இயக்கி வருவது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் அனுமதி பெறாமல் இயங்கும் படகுகள் சமீப காலமாக விபத்துக்குள்ளாகி உயிரிழப்பு நடைபெற்று வருகிறது. இதனை அடுத்து சுற்றுலாத்துறை மற்றும் கடலோர காவல்படை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் சுற்றுலாவிற்காக இயக்கப்படும் அனைத்து படகுகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து சுற்றுலா படகுகளை இயக்கும் மீனவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் உப்பளம் சாலையில் உள்ள சுற்றுலாத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு சிலர் செய்யும் தவறால் ஒட்டுமொத்த சுற்றுலா படகுகளையும் நிறுத்துவது நியாயமற்றது என்றும் உடனடியாக படகுகளை இயக்க அனுமதி அளிக்க வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மீனவர்களுக்கு ஆதரவாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வி புதுப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வி புதுப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலகணபதி, ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ பாவாடராயன், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவிலில் மயான கொள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பு அபிஷேகம், காப்பு கட்டுதல், ஏரிக்கரையில் சக்தி கரகம் ஜோடித்து ஆலை வந்தடைதல், கூழ் வார்த்தல், ஊரணி பொங்கல், அன்று இரவு அம்மன் வீதி உலாவும், சனிக்கிழமை அன்று அங்காளம்மன் வேடமணிந்து மயானம் சென்று கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் முக்கிய நிகழ்வாக நேற்று நிசாசினி ரணகலிப்பு அம்மன் ஆலயத்தில் நிசாசினி வதம் செய்து குடலை எடுத்து மாலை அணிவித்து ஈரலை கவ்வி முரம் ஏந்தி அம்மன் வீதி உலாவுடன் பாவாடராயன், வீரபத்ரன், பூதகாளி, காட்டேரி, குரத்தி, வல்லாளன் வேடம் அணிந்து மயானம் சென்று அம்மன் மயானம் சென்று மயான கொள்ளையிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற சில்லறை நாணயங்கள், தங்கள் விளை நிலங்களில் விளைந்த காய்கறிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொள்ளையிட்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மேலும் மாதந்தோறும் அமாவாசை அன்று ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வி புதுப்பாக்கம் கோவில் நிர்வாகத்தினர், கிராம பொதுமக்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சமூக சேவகி முனைவர் லாவண்யா நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்களை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் சமூக சேவகி முனைவர் லாவண்யா பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
இதில் சமூக சேவகி முனைவர் லாவண்யா கலந்து கொண்டு பிச்சை வீரன்பேட் பகுதியில் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தக்கக்குட்டை பகுதியில் பால் பாக்கெட், பிரெட் பாக்கெட் வழங்கினார். தொடர்ந்து மேரி உழவர்கரை பகுதியில் பெண்களுக்கு புடவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுநகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். ஜே நகர் மற்றும் பாவாணர் நகர் பகுதியில் பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதேபோல தொகுதியின் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முனைவர் லாவண்யா ஆதரவாளர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவன தலைவரும் சமூக சேவகருமான ரவிக்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு கணுவாப்பேட்டை அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவன தலைவரும் சமூக சேவகருமான ரவிக்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் கடந்த ஒரு வார காலமாக பிறந்தநாள் விழாவினை நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கணுவாப்பேட்டை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி விழாவில் கலந்து கொண்ட 1000 பேருக்கு அசைவ விருந்து உபசரிப்போம் 1000 பேருக்கு குடையும் இலவசமாக வழங்கப்பட்டது. விழாவில் GTM நண்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை GTM நண்பர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஊழியரான ரவிக்குமார் தனது அரசு பணியை ராஜினாமா செய்து பஞ்சாயத்து ஆணையரிடம் கடிதத்தை வழங்கினார். மேலும் மக்கள் பணி செய்வதற்கு இடையூறாக இருந்த அரசு பணியை ராஜினாமா செய்வதில் எந்தவித வருத்தமும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். சமூக சேவகர் மற்றும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவன தலைவரும் ரவிக்குமார் கடந்த 1999ஆம் ஆண்டு முதல் வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஊழியராக பணியை தொடங்கினார். அன்று முதல் இன்று வரை அரசு ஊழியராக பணியாற்றிய பொழுது பல்வேறு மக்கள் நல பணிகளையும் முன்னெடுத்து செய்து வந்தார். இந்த நிலையில் ஏழை எளிய மக்களுக்காக சமூக சேவை செய்வது என்ற முடிவெடுத்துள்ள ரவிக்குமார் இன்று தான் வகித்து வந்த அரசு பணியை ராஜினாமா செய்து வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரிடம் கடிதத்தை வழங்கினார். அரசு பணியை ராஜினாமா செய்துள்ள சமூக சேவகர் ரவிக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி அரசு ஊழியராக பணியாற்ற தனக்கு வாய்ப்பளித்த புதுச்சேரி அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பணியாற்றிய சமயத்தில் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து முழு ஒத்துழைப்பும் கொடுத்த கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். மேலும் மக்களுக்கான பணியை செய்ய விடாமல் அதற்கு தடையாக இருக்கும் அரசு ஊழியர் என்ற பணியை ராஜினாமா செய்வதில் தனக்கு எந்த வருத்தமும் அல்லது மன வருத்தமோ கிடையாது. இதுவரை தனது மனைவி தலைமையில் நிர்வகித்து வந்த மோகித் குடும்பங்களின் பொறுப்புகளை நான் ஏற்றுக்கொண்டு மங்களம், வில்லியனூர் மற்றும் ஊசுடு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட மக்களுக்கு அனைவருக்கும் இன்புற்று வாழ்ந்திடும் வகையில் இயலாதவர்களுக்கு உதவிகளை செய்திட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் தனது தாயார் தெய்வத்திற்கு காமாட்சி அம்மாள் பெயரில் அறக்கட்டளை துவங்கி உள்ளதாகவும் அந்த அறக்கட்டளையின் மூலம் கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை தேவை உள்ள நபர்களுக்கு தகுதியான பரிந்துரையின் பேரில் செய்து கொடுக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனால் வரும் அனைத்து எதிர்ப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் அனைத்தையும் கடவுளின் துணை கொண்டு தனக்கு ஆதரவாக இருக்கின்ற மக்களின் பேராதரவுடன் எதிர்கொள்வேன் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் ஏற்பாட்டில் பாக்கம் கூற்றோடு பேருந்து நிறுத்தம் அருகே நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, சிறப்பு விருந்தினர் CV சண்முகம் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் தெற்கு ஒன்றிய அஇஅதிமுக செயலாளர் ராமதாஸ் ஏற்பாட்டில் மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 78ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா சிறப்பாக தெற்கு ஒன்றியம் பாக்கம் கூற்றோடு பேருந்து நிலையம் அருகே கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி முன்னிலை வகித்தார். விழுப்புரம் மாவட்ட கழக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஏழை எளிய மக்கள் 1000 பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் விழாவில் ஆளும் திமுக அரசு மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவை கொண்டு வந்த ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம், மானிய விலையில் இருசக்கர வாகனம், மடிக்கணினி உள்ளிட்ட திட்டங்களை நிறுத்தியது உட்பட தேர்தல் வாக்குறுதிகள் அவர்கள் பலவற்றை நிறைவேற்றாதது என ஆளும் திமுக அரசை வன்மையாக குற்றம் சாட்டி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மக்கள் மத்தியில் பொய் பிரச்சாரத்தையும் நடைபெறாத நிகழ்வுகளையும் வெளிப்படையாக நடைமுறைப்படுத்த முடியாத திட்டங்களை செயல்படுத்துவதாக கூறி வருகிறார். எதிர்வரும் தேர்தலில் அதிமுக தேசிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றால் பல்வேறு சலுகைகளை மத்திய அரசிடமிருந்து கூட்டணி தர்மத்தின் மூலம் பெற்றுத்தர அதிமுகவால் முடியும் என கூறினார். அதிமுகவிற்கு வாக்களித்து மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எனவும் தெரிவித்துக் கொண்டார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அஇஅதிமுக
தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் செய்திருந்தார். உடன் மண்டக்கப்பட்டு கிளை கழகம் செல்வம் மற்றும் ஒன்றிய அவைத்தலைவர் ஏழுமலை, கைத்தறி பிரிவு செயலாளர் வேல்முருகன், கலைப்பிரிவு செயலாளர் முருகன், சங்கர், கவுன்சிலர் நித்ய கல்யாணி, ராமமூர்த்தி, பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி வேலு, ஒன்றிய கவுன்சிலர் சுகப்பிரியா ஐயனார், கழக நிர்வாகிகள், ஒன்றிய மாவட்ட கிளை என பல்வேறு பொறுப்பு உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கையில் தட்டுடன் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல். சுற்றுலாத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தனியார் படகு உரிமையாளர்கள் போராட்டம். சுற்றுலா படகு இயக்க விதித்த தடைக்கு எதிர்ப்பு. ₹22 கோடி ரூபாயில் வில்லியனூரில் நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணி முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.